உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்க நெறைய ஆன்ட்ரப்ரனர்ஸ் பார்த்துருப்பீங்க. நெறைய சம்பாதிப்பாங்க. ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா திரும்பி போர் ஆயிடுவாங்க. திரும்பி ஸ்டேஜ் 1க்கு வந்துருவாங்க. திரும்பி ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க. நெறைய சம்பாதிப்பாங்க. திரும்பி ஸ்டேஜ் 1. ஏங்க அப்படி நடக்குது? சம்டைம்ஸ் நீங்க பாருங்க, ஒரே எஜுகேஷன்ல உள்ள மக்கள், ஒரே மார்க்கெட்ல இருப்பாங்க. ஒரே ஆபீஸ்ல கூட இருப்பாங்க. இல்ல ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் மில்லியனர் ஆயிடுவான். ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கும் சர்வைவலுக்குமே கஷ்டப்படுறான். ஏன் நடக்கிறது? எல்லாருக்குமே பணம் பேங்க் அக்கவுண்ட்ல விழும். ஆனா அதுக்கப்புறம் எப்படி வெளில போறதுன்றது ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை பத்தி இன்னியோட புக்கு எ மில்லியனர்ஸ் மைண்ட் செட் பை ஹார்வ் எக்கேர்ல ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க லேர்னிங்ஸ் உள்ள போலாம். லர்னிங் 1, யுவர் மணி ப்ளூ பிரிண்ட் கண்ட்ரோல்ஸ் யுவர் சக்சஸ். அதாவது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூளை ஒரு ஏசி தெர்மோஸ்டாட் போலங்க. சப்போஸ் இந்த 24 டிகிரிஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கீழே போச்சுன்னா ஏசி எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் உங்கள் மைண்டும். உங்களோட பணம் இந்த அளவுக்கு தான் நீங்கள் சம்பாதிக்கணும்னு உங்கள் மைண்டு செட் ஆகிடுது நிறைய பேருக்கு. அதனால தான் அதுக்கு மேலே சம்பாதிச்சா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அது கீழே சம்பாதிச்சா ரொம்ப கையில் உதற ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக இன்னொரு மைண்ட் செட் எக்ஸாம்பிளும் ஆத்தர் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாருங்க. அதாவது பணக்காரங்கன்னா கிரீடியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான மைண்ட் செட்லேயே இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க பணம் சம்பாதிக்கும் போது அந்த சிச்சுவேஷனில் வரும்போது அவங்க மைண்ட் செட் கண்ட்ரோல்லே இருக்காது. ஒன்று அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அதிகமாக சேவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இதுக்கு தான் ஆத்தர் பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்றதுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும், எப்படி சேவ் பண்ணணுன்றதுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும், எப்படி செலவு பண்ணணுன்றதுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். இந்த ப்ளூ பிரிண்ட் மூலயமா நீங்கள் பணத்தை செலவு பண்ணி சம்பாதிச்சு இருந்தீங்கன்னா நீங்கள் மில்லியனர் மைண்ட் செட் போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதாங்க. லேர்னிங் நம்பர் 2 புக்கில் என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்கன்னா, ரிச் பீப்புள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு காரணம் சொல்லாம, ஒரு பிளேம் பண்ணாம, எக்ஸ்கியூஸ் பண்ணாம, டினையல் மோட்ல இல்லாம எல்லா விஷயத்துக்கும் பணக்காரங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருபாய் அம்பானி எடுத்துக்கோங்க. அவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. மார்க்கெட்டே க்ளோஸ்டாக இருந்தது. அவர் போயிட்டு மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, எனக்கால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, இப்படிலாம் அவர் யோசிச்சிருந்தாருன்னா அவர் ஒரு மில்லியனரே ஆயிருக்க முடியாது. அவர் ஒரு நம்பர் 1 ஆண்டர்பிரனர் இந்த கண்ட்ரியாவும் ஆயிருக்க முடியாது. இந்த மைண்ட் செட்டை உடச்சிக்கிட்டு எப்போதுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எப்படி வின் பண்ணலான்னு யோசிக்கிறவன் தான் ஒரு $1 மில்லியன் மைண்ட் செட் உள்ள ஆண்டர்பிரனர். லேர்னிங் நம்பர் 3, ரிச் பீப்புள் ஆல்வேஸ் பிளே டு வின். போன லேர்னிங்ல நான் என்ன சொன்னேன், ரிச் பீப்புள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அடுத்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்றேன்னா, எப்போதுமே ஆட்டத்தில் வின் பண்ணணும்னு ஆடுறாங்க. இது ரிச் பீப்புள் மைண்ட் செட். வேற புவர் பீப்புள் மைண்ட் செட் என்னன்னா, நம்ம தோக்கக்கூடாதுன்னு எப்படி ஆடுறாங்க, என் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு விளையாடுறாங்க, எனக்கு பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்றது விளையாடுறாங்க. இந்த வின் பண்ணணுன்ற விளையாட்டுலேருந்து வெளில போயிடுறாங்க. ரிச் பீப்புள் மார்க்கெட் எப்படி டாமினேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, எப்படி நம்பர் 1 ஆகணும்னு பார்ப்பாங்க. புவர் பீப்புள் எப்படி சர்வைவ் ஆகணுன்றதை பார்ப்பாங்க. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ஃப்ரம் சர்வைவல் டு வின்னிங் இஸ் த தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஃப்ரம் திஸ் புக். லேர்னிங் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் திங்க் பிக். அதாவது ஒரு புவர் பர்சன் ஆர் ஒரு சர்வைவிங் பர்சன் எப்படி இந்த மாதம் 10,000 ரூபாய் சேல் பண்ணலாம், எப்படி ஒரு 10 கஸ்டமர் அதிகமாக பார்க்கலாம், போன வருஷத்துல நான் 5% இவ்வளோ எக்ஸ்ட்ரா க்ரோ பண்ணலாம், இப்படி திங்க் பண்ணுவாங்க. வேற ரிச் பீப்புள் எப்படி நம்ம போன வருஷத்துலேருந்து 100% க்ரோ பண்ணலாம், எப்படி நாடு முழுக்க விற்கலாம், எப்படி மார்க்கெட் ஷேரை 50% இன்க்ரீஸ் பண்ணலாம். தே ஆல்வேஸ் திங்க் பிக். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பார்க்கணும்னா, அசிங் பிரேம்ஜி ஃப்ரம் விப்ரோ ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயில் கம்பெனிங்க. அவங்க தாட் ப்ராசஸ் சின்னதா இருந்தா இன்னைக்கு ஒரு ஆயில் கம்பெனியாவே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி யோசிக்கல. அவங்களோட விஷனால் தான் இன்னைக்கு அவங்க ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐடி அண்ட் சப்போர்ட் அண்ட் ஹார்ட்வேர் கம்பெனியா இருக்காங்க. உங்களோட தாட் ப்ராசஸும் பிக் ஆனவங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு வியூ இருக்கு, ஒரு குவாலிட்டி ஆஃப் அன் ஆண்டர்பிரனர் இஸ் ஆல்வேஸ் டிட்டர்மைன்ட் பை த குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் விஷன். நல்லா பெருசா யோசிங்க. எவ்வளவு பெருசா யோசிக்க முடியுமோ அதுதான் மில்லியனர்ஸ் மைண்ட் செட். லேர்னிங் நம்பர் 5, ரிச் பீப்புள் ஃபோக்கஸஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது பெரிய பணக்காரங்களாம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட போறங்க, தப்புன்னு எகிரி குதிச்சிருவாங்க. அந்த குதிக்கிறதுனால தான் அவங்களால பெருசா வளர முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், என் கிளைண்ட் ஒருத்தங்க பேர் சொல்லலை, பட் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு, நம்ம சென்னையில மவுண்ட் ரோட்ல மெட்ரோ ஒர்க் நடந்ததுங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் ரோடும் பிளாக்டா இருந்தது. ரெண்டல் பிரைசஸ்ல ரொம்ப கம்மியாச்சு. எல்லாம் தெரியும், அடுத்த 3 வருஷத்துக்கு அங்க எந்த பிசினஸும் பண்ண முடியாதுன்னு. இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றாரு. அந்த சமயத்துல போயிட்டு அங்க ஒரு பில்டிங்கை லீஸ்ல எடுக்கிறாரு. நார்மலா கிடைக்கிற காஸ்டோட 80% கம்மி காஸ்ட்ல
ஒரு 5 வருஷத்துக்கு லீஸ் இருக்கிறாரு. இதனால அவருக்கு என்ன கிடைச்சது? மெட்ரோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிரைம் ஏரியால கம்மி பிரைஸ்ல ஒரு 3 வருஷம் பிசினஸ் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க. ரிச் பீப்பிள் இந்த மாதிரி வாய்ப்புகளை யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுங்க. அதுதான் மில்லியனர்ஸ் மைண்ட் செட். லேர்னிங் நம்பர் 6 என்ன பொறுத்த மட்டும் இந்த புக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேர்னிங். ரிச் பீப்புள் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, பணம் வளர்றதுக்கு முன்னாடி அவங்கள வளர்த்துக்கிறாங்க. They invest a lot of time, money and effort on learning. உங்களோட லிமிட்டேஷன் தான் உங்களை மில்லியனரா ஆக விடாம தடுக்கிறது. உங்க லிமிட்டேஷன் மைண்ட் செட்டை ஓப்பன் பண்ணோம்னா நீங்க கான்ஸ்டன்டா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஆத்தர் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. இன்ஃபேக்ட் யூ ஷுட் செட் அ ஹேபிட் written on stone that you will learn at least one new thing every day and one new concept every month. இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவன் தான் ஒரு மில்லியனர் மைண்ட் செட்ல இருக்க முடியும்ன்றத ஆத்தர் ஆணித்தரமா சொல்றாரு. இந்த புக்ல இருந்து எனக்கு பிடிச்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. முதல் விஷயம், ஸ்டாப் பிளேமிங். எந்த விஷயத்தையும் எந்த இடத்துலையும் பிளேம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்க சக்சஸுக்கும் நீங்க தான் காரணம், உங்க ஃபெயிலியருக்கும் நீங்க தான் காரணம். என்ன நடந்தாலும் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. நம்பர் 2, surround yourself with people who will motivate you and will take you to next level. உங்களை அடுத்த லெவல் எடுத்துட்டு போற மக்களோட சரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது புதுசா கத்துக்கோங்க. என்ன கத்துக்கிறீங்கன்றத ஒரு ஜேர்னல் டைரி வச்சுக்கிட்டு எப்போதும் எழுதுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டுக்கு உங்க வாழ்க்கையே கொண்டு சேர்க்கும். எண்ணம் போல் வாழ்க்கைங்க. அட் ஆக்ஷன் கோச் தமிழ்நாடுன்னு போது சரி, நாங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனரை சேல்ஸ்லையோ இல்லை ப்ராஃபிட்லையோ ஒன்லி இம்ப்ரூவ் பண்ண வைக்கலங்க. அவங்களுக்கு பெட்டர் திங்கிங் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கொண்டு வரும். அவங்கள ஒரு $1 மில்லியன் மைண்ட் செட்டில் வச்சு அக்கௌண்டபுளாக மாற்றுறோங்க. அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸும் உங்கள் மைண்ட் செட்டும் வளரணும்னா, ஒரு $1 மில்லியன் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போனோம்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. We will get in touch with you. My name is Raghav Kaushik, firm owner and certified action coach, தமிழ்நாடு புதுச்சேரி. அடுத்த வாரம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ரைடே லேர்னிங் சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.